முக்கிய செய்தி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்ட பணிகளை நிறைவேற்ற கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனு கொடுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்ட பணிகளை நிறைவேற்ற கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனு கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்த பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்ட பணிகளை நிறைவேற்ற கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனு கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைகிறார். லட்சுமணன், வணக்கம். 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடியிடம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்ட பணிகளை நிறைவேற்ற கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனு கொடுத்திருக்கிறார். இந்த மனுவின் பின்னணி என்ன, சொல்லுங்க. 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மனு அளித்திருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டியிருக்கக்கூடிய இந்த முக்கிய திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து இந்த மனுவானது நேற்று அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த சமஸ்கிருமா சிக்ஷா திட்டத்தின் கீழ் விடுவிக்கும் அந்த பணத்தின் மதிப்புகளை விடுவிக்க வேண்டும் எனும், குறிப்பாக தமிழ்நாடு அரசால் 2018ஆம் ஆண்டு முதல் இந்த சமஸ்கர சிக்ஷா திட்டத்தின் அறிமுகப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு தொடர்ந்து செயல்திறனை அதிகரித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை மேலும் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை ஒன்றிய அரசு வைத்துள்ளது. ஆனால் தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வ மற்றும் கொள்கை அடிப்படைகளில் தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை 2022ஆம் ஆண்டு சில அம்சங்களை மட்டுமே, குறிப்பாக மும்மொழி கொள்கை மற்றும் கட்டமைப்பில் பள்ளிக்கல்வி கட்டமைப்பு மற்றும் ஆகியவற்றை மட்டுமே தனது கருத்துக்களாக தெரிவித்து வரும் நிலையில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி அமைப்பின் தற்போது 43,90,000 மாணவர்கள் மேலும் 2,20,000 ஆசிரியர்கள் தொடர்ந்து 32,000க்கும் மேற்பட்ட உதவி பணியாளர்கள் உள்ளன. இந்த அளவிலான மற்றும் முக்கியத்துவம் திட்டத்திற்கு தேவையான நிதிகளை வழங்காமல் இருப்பது லட்சக்கணக்கான மாணவர்களின் மற்றும் எதிர்காலத்தை பாதிக்கிறது என்றும், மேலும் தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்கள் பொறுத்தவரையுமே அந்த மெட்ரோ பொறுத்தவரையுமே பல்வேறு கட்டத்திற்கு இன்னும் உடனடியாக அதற்கு மதிப்புகளை வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. குறிப்பாக 10 ஆண்டுக்கு முன்பாக அனுமதிக்கப்பட்ட செயல்படுத்தாமல் உள்ள முக்கியமான இந்த ரயில் பாதை திட்டங்களான திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை 70 கிலோமீட்டர் ரயில் பாதை மற்றும் ஈரோடு பழனி 91 கிலோமீட்டர் ரயில் பாதை, அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி மற்றும் 60 கிலோமீட்டர் ரயில் பாதை என பல்வேறு ரயில் பாதைகளுக்கு கோரிக்கை வைத்தும் இதற்கு ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனும், மேலும் 87 கிலோமீட்டர் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இரட்டை பாதையை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் தற்போது ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. அந்த வகையில் சென்னை புறநகர மாநகராட்சி பார்த்தோம்னால் புறநகர் ரயில் சேவையின் உச்ச நேரங்களில் இயக்க இடைவெளி நேரத்தை குறைத்திடவும், குளிர்சாதன மற்றும் இந்த குளிர்ச்சி வசதி இல்லாத மின்சார ரயில் பெட்டிகளை கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டது. இது மட்டுமல்லாமல் இந்த சாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையேயான 4வது வழித்தடத்தை அனுமதித்து செயல்படுத்த வேண்டும் எனவும், ஆவடி மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் ரயில் நிலைய பாதை திட்டம் பொறுத்தவரை விரைவாக செயல்படுத்த வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை இருக்கிறது. 3வது கோரிக்கையாக பார்த்தோம், கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை ஒப்புதல் அளிக்க வேண்டும். குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய இரு நகரங்களின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 34 கிலோமீட்டர் 10,74,00,000 மதிப்பீட்டில் மதுரை மற்றும் இந்த கோவைக்கு மெட்ரோ திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அதற்கு உடனடியாக இந்த மதிப்பினை வழங்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 4வது திட்டமாக இந்திய மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளையும் பாதுகாப்பிற்கும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விரிவாக விடுவிக்க கோரி நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை, அதாவது தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு மீன்பிடிப்புக்காக செல்லும் எல்லையோர காவல் படையினர் தொடர்ந்து தமிழக மீனவர்களை சிறைப்பிடிக்கும் வகையில் அவருடைய படகுகளை பறிமுதல் செய்யும் வகையில் அதனை நிரந்தரமாக தடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. 5வது திட்டமாக சேலம் உருகாலையில் மிக நிலங்களை பாதுகாக்க தொழில் பூங்காவிற்கு வழங்க கோருதல் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. 2018-19 ஆண்டுகளில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தியில் பார்த்தோம் தன்னறிவை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தில் 2 பாதுகாப்பு தொழில்துறை பெருச்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னுமே இந்த 1971 மற்றும் 75 காலகட்டத்தில் சேலை உருக்காலை அமைப்பதற்கு 39,073 ஏக்கர் நிலங்களை தமிழ்நாடு அரசு வழங்கியது. இதில் 15,044 ஏக்கர் நிலம் மட்டுமே இன்னும் பயன்படுத்தாமல் உள்ள நிலையில் சேலம் உருக்காலையில் உள்ள இந்த பயன்படுத்தாத நிலத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு தொழிற்சாலை பொறுத்தவரையுமே இந்த சேலத்தில் பாதுகாப்பு தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று தமிழகத்திற்கு வந்த பிரதமர் மோடியிடம் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வந்துள்ள பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தில் 5 திட்டங்கள், அதாவது தற்போது கிடப்பில் போடப்பட்டிருக்கும் 5 திட்டங்கள் குறித்தும் தொடர்ந்து தன்னுடைய கோரிக்கைகளையும் மனுவாக அளித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்ட பணிகளை நிறைவேற்ற கோரி பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனு கொடுத்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.